புதிதாக பதவியேற்கும் மத்திய அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் இலாக்காக்கள் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டனர். மீண்டும் ஆட்சி அமைக்கும் உத்வேகத்தில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மத்திய அமைச்சரவையில் யாருக்கு எத்தனை இடங்கள் என்பதை இறுதி செய்யும் ஆலோசனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் மூத்த பாஜக தலைவர்களும் அமைச்சர்களுமான அமித் ஷா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார், சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோரோடு தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இக்கட்சிகளுக்கு மத்திய அமைச்சரவையில் அளிக்கப் போகும் இடங்கள் குறித்து இந்த ஆலோசனை நீடித்தது. உள்துறை, நிதி, பாதுகாப்பு, வெளியுறவு, கல்வி, கலாச்சார துறைகள் பாரதிய ஜனதா வசமே வைத்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகள் 5 முதல் 8 கேபினெட் பதவிகளை பெறக்கூடும் என்று தெரிகிறது. அமித் ஷா, ராஜ்நாத் சிங் ஆகியோருக்கு புதிய அமைச்சரவையில் நிச்சயம் இடம் இருக்கும் என்று தெரிகிறது. முன்னாள் அமைச்சர்களும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுமான சிவராஜ் சிங் சௌஹான், பசவராஜ் பொம்மை, மனோகர்லால் கட்டார் மற்றும் சர்பானந்த சோனாவால் ஆகியோருக்கும் அமைச்சரவையில் இடம் இருக்கும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தெலுங்கு தேசம் கட்சியின் ராம்மோகன் நாயுடு, ஐக்கிய ஜனதா தளத்தின் லாலன் சிங், சஞ்சய் ஷா மற்றும் ராம்நாத் தாக்கூர், ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சியைச் சேர்ந்த சிராக் பாஸ்வான் ஆகிய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே பிரிவு, தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் பிரிவு பெரிய வெற்றியை ஈட்டவில்லை. பீகாரிலோ எதிர்க்கட்சிகள் வலுவான எழுச்சி பெற்றிருப்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. மகாராஷ்டிராவில் அக்டோபர் மாதமும் பீகாரில் அடுத்த ஆண்டும் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இவற்றை மனதில் கொண்டும் அமைச்சரவை இடங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. மக்களவைத் தேர்தலால் ஜே.பி. நட்டாவின் தேசிய தலைவர் பதவி நீட்டிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அமைச்சரவையில் இடம் தந்து வேறு ஒருவரை தேசிய தலைவராக கொண்டுவரும் திட்டத்திலும் பாஜக மேலிடம் ஆலோசனையில் ஈடுபட்டது.